ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஆண்டாள் நாச்சியார் எழுதின நாச்சியார் திருமொழி அப்படின்ற பிரபந்தத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் 9ஆம் திருமொழியில் நாம் இருக்கோம். இந்த 9ஆம் திருமொழி முழுக்கவே அழகர் மழையை பற்றி தான் ஆண்டாள் நாச்சியார் விவரிச்சுட்டு இருக்காங்க. இயற்கை பொருள்கள் கிட்டலாம் போய் தன்னுடைய பிரிவாற்றாமை எத்தகையது அப்படின்றத தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி நாம எத்தனாவது பாடலில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தா 6வது பாடலுக்கு வந்திருக்கோங்க. இப்போது போன பாடல் வரைக்கும் இந்த கண்ணனெம்பெருமான் என்னை ஏன் இப்படி நலிவடைய செய்கிறாரு, அவர் நலிவடைய செய்கிறாரு மட்டுமல்லாமல் இந்த இயற்கை பொருள்களெல்லாம் பார்க்குறப்போ அவருடைய ஞாபகத்தையே எனக்கு உண்டாக்கி இன்னும் மேலும் மேலும் என்னை ஏன் நலிவடைய வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்குரிய பாடல் கொஞ்சம் சற்றே வித்தியாசமான பாடல். என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஃபேமஸான பாடலும் கூட. இதுக்கு பின்னாடி ஒரு சுவையான சரித்திரமும் கூட இருக்குது. நாம் பாடலுடைய விளக்கத்தையும் பார்த்து அந்த சரித்திரத்தையும் பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாடலை பார்க்கலாம். நாறு நறும்பொழில் மாலிருஞ் ஜோலை நம்பிக்க, நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பரவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று இவை கொல்லுங்களோ அப்படின்றது தான் பாடல். என்ன அப்படின்னா, இந்த கண்ணனுக்காக நான் காத்துட்ருக்கேன். என்னெல்லாம் வச்சுட்டு காத்துட்ருக்கேன் அப்படின்னா, 100 தடாவில் வெண்ணெய், தடானா ஒரு பெரிய அண்டா போல் இருக்கக்கூடிய பெரிய பாத்திரமா, அந்த மாதிரி பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தில் 100 தடா வெண்ணெய் வச்சுருந்தாங்களாம். 100 தடா அக்கார அடிசில், அக்கார அடிசில்னா சர்க்கரை பொங்கலே அது கெட்டியாக இல்லாமல், அதாவது பருப்பு பாயசத்துக்கும் பொங்கலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு நெய் வடிய வடிய இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட அந்த அக்கார அடிசலையும் 100 தடாவுக்கு நான் செய்து வச்சுட்டு காத்துட்ருக்கேன். அந்த பிராட்டியினுடைய கணவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் இவற்றெல்லாம் சாப்பிடுவாரா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு தான் கேட்டுட்ருக்காங்க. என்னென்னா, பகவான் ரொம்ப குணபூர்த்தி உடையவன், நானும் ஒரு ஏழை பெண், நான் ஏதோ ஒரு அன்பில் ஒரு பிரசாதத்தை வச்சுட்டு காத்துட்ருக்கேன். கண்ணன் இந்த பிரசாதத்துக்காகவாது என்கிட்ட வருவானா அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு கேட்குறது தான் இந்த பாடலாக அமைஞ்சிருக்குது. ஸோ இப்போ இந்த பாடலில் வாங்க நாம அர்த்தத்தை நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். நாறு நறும்பொழில் மாலிருஞ் ஜோலை நம்பிக்க. நாறு அப்படின்னா என்னென்னா நறுமணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நறுமணம் வீசுகின்ற, நாறு நறுமணம்னா ரொம்ப ரொம்ப மனம் வீசுகின்ற அந்த பொழில், பொழில்னா அழகான இயற்கை சோலை இல்லைங்களா. அந்த சோலை நிறைந்த மாலிருஞ்சோலை, அந்த ஊர் பேரே மாலிருஞ்சோலை, அங்கே ஒரு அழகான சோலை, அங்கே அப்படியே வாசம் வீசக்கூடிய மலர்கள் நிறைந்து அப்படியே அந்த இடமே ஒரு ரம்மியமாக இருக்குது, அந்த திருமாலிருஞ்சோலை மலையே. அப்படிப்பட்ட அந்த சுகந்தத்துக்கு நடுவில் தான் யார் இருக்கா அப்படின்னா, சுந்தரத்தோளுடையானாகிய நம்பி. நம்பினா குணபூர்த்தி உடையவன், எந்தவித குற்றமும் குறையும் இல்லாதவன் அப்படின்னு பொருள். ஸோ அப்படி நறுமணம் வீசுகின்ற சோலைகளுக்கு நடுவிலே நித்தியவாசம் செய்பவனான என் பெருமான், அந்த நம்பிக்காக நான் என்ன செய்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பரவி வைத்தேன். அப்படின்னா, தடானா பெரிய பெரிய பாத்திரங்கள், இந்த கோவில்கள்லாம் சமைக்கிறதுக்கு பெரிய அண்டா, ஒரு 10 பேர் 15 பேர் உட்கார அளவுக்கு அந்த அண்டா பெருசாக இருக்கும், அதான் தடா அப்படின்றது. ஸோ அப்படிப்பட்ட தடா நிறைய என்ன பண்ணேன் அப்படின்னா, வெண்ணெயை எடுத்து வச்சுருக்கேன். எதற்காக வெண்ணெயை எடுத்து வச்சாங்க ஆண்டாள் அப்படின்னு பார்த்தா, ஆண்டாள் என்றைக்குமே கண்ணன் மேலே தான் தீராத அன்பு கொண்டவங்க. இந்த கண்ணன் வெண்ணெய் மேலே தீராத அன்பு கொண்டவர். அந்த வெண்ணெய்க்காகத்தானே அந்த ஒவ்வொரு கோபிகையினுடைய வீட்டிலையும் போய் அடியெல்லாம் வாங்கியிருக்கிறார் இல்லையா. ஸோ அப்போ வெண்ணெய் இருந்தால் அங்கே கண்ணன் தானே தேடி ஓடி வருவார் அப்படின்றத ஆண்டாளோட கேல்குலேஷன். ஏன்னா கண்ணன் வரமாட்டேன்றான்ட்டு தான் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இல்லையா. அப்போ வெண்ணெயை காட்டியாவது கண்ணனை இழுக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆசையோட 100 தடா வெண்ணெயை நான் வாயார எடுத்து வச்சேன். அதாவது இது நிஜத்தில் எடுத்து வைக்கல, மனதார எடுத்து வைத்தல் அப்படின்றது. இப்போது நாம் பகவானுக்கு நிஜமாகவே ஒரு பூவை வாங்கி தூவித்தான் போடணும். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மால் அந்த இடத்துல பூ வாங்க முடியலை, ஏதோ ஒன்று செய்ய முடியலை அப்படின்னா, மானசீகமாக நம்மளோட ஹிருதயத்தாமரையவே எடுத்து பகவானுக்கு சமர்ப்பித்தா அதையும் பகவான் ஒரு மலராக எடுத்துக்கொள்வாராம். ஸோ மானசீகம்ன்றது தான் ரொம்ப முக்கியம் இங்கே. அப்போது ஆண்டாள் மானசீகமாக 100 தடா வெண்ணெயை வச்சுட்டு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது நேர்ந்துனா வாயால் நான் சொல்லி தான் நான் வச்சிருக்கிறேன், ஆசையோடு நான் காத்திருக்கிறேன்.
100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். அது மட்டுமில்ல 100 தடா வெண்ணெய் மட்டுமில்ல, அக்கார அடிசிலும் என்ன அப்படின்னா பாலு, நெய்யி, சர்க்கரை எல்லாம் சேர்த்து செய்த அந்த அக்கார அடிசிலையும் 100 தடா அளவுக்கு நான் வந்து என்ன செய்திருக்கேன் அப்படின்னா, கண்ணனுக்கு சமர்ப்பிக்கதா சொன்னேன். சொன்னேன் தான் இருக்கு. அதத்தான் சொல்றாங்க. என்னன்னா, ஆண்டாள் நிஜமாவே அந்த பொருள தயாரிச்சு கொண்டு போய் சமர்ப்பிக்கல. தன் உள்ளத்தையே வெண்ணெயாகவும், தன் உள்ளத்தையே அக்கார அடிசிலாகவும் மாற்றி, அந்த உயர்ந்த பதார்த்தத்த பகவானுக்காக வைத்துட்டு நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. "ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ." ஏறு திருவுடையான் அப்படின்னா வந்து ஏறுனா வந்து அ அளவற்ற செல்வத்தை உடைய அந்த பெரிய பிராட்டியாருக்கு இருப்பிடமாய் இருக்கக்கூடியவன். அந்த திருமார்பு வசஸ்தலமே வந்து பிராட்டியினுடைய சாம்ராஜ்யம் நடக்கக்கூடிய இடம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த திருவுடையான், அந்த திருவையே தனக்கு செல்வமாக உடையவன். "திருவுக்கும் திருவாகிய செல்வா" அப்படின்னு கூட பெருமாள வந்து வர்ணிக்கிறது உண்டு. பெருமாள் தான் அதாவது பிராட்டி தான் திரு, செல்வமே. அந்த செல்வத்துக்கும் செல்வம்னு பெருமாள புகழ்றாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மொத்த செல்வத்தையும் தன்னகத்தே உடையவரா இருக்காரு பெருமாள். ஸோ அதனால தான் வந்து திருவுடையான். அவருக்கு பெருமையே வந்து திருவோட சேர்ந்து இருக்கிறதுனால தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த அளவற்ற செல்வம் கொண்டவளாகிய அந்த திருமகளையே தன் திருமார்பிலே கொண்டவனாகிய அந்த பெருமான், இன்று வந்து இன்னைக்கு நான் இவ்ளோ நலிந்து பிரிவாற்றாமையால துடிச்சிட்டு இருக்கிறேன். எப்படியாவது கண்ணன அடையலாமான்ற ஒரு ஆவல் தான். ஸோ அப்போ இந்த கண்ணன் வருவானா? வந்து நான் சமர்ப்பிக்கும் இந்த அன்பினை ஏற்றுக்கொள்வானா? அப்படின்றது தான் வந்துட்டு இந்த பாடல்ல வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, பகவான் எல்லாமே நிறைந்தவர். நாம அவருக்கு போய் கொடுத்து எதையாவது நிறைக்க முடியுமா? அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்ல. ஸோ அப்ப நம்ம எதுவுமே குடுக்காம விட்டுடலாமா? அப்படின்னா அப்படியும் பண்ண முடியாது. அவர் மேல உள்ள அன்பு, பிரேமையின் காரணமாக நாம ஏதோ ஒரு எளிய பொருள சமர்ப்பித்தாலும், அத பகவான் ஆசையோட, அன்போட ஏத்துக்கொள்வான். இங்க வந்து ஆண்டாள் சமர்ப்பிக்கவே இல்ல. சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. ஆனா அதக்கூட பகவான் அன்போடு ஏற்றுக்கொண்டானாம். ஸோ அப்படி நாம வந்து மானசீகமா பண்ற பக்தி ரொம்ப உயர்ந்தது அப்படின்றத இங்க ஆண்டாள் தன்னுடைய உள்ளத்துல தான் எப்படி பக்தி பண்ணேன் அப்படின்றத வந்து காட்டிக் குடுத்துருக்காங்க. இந்த பின்னணியில ஒரு சுவையான சரித்திரம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? என்ன அப்படின்னா, இந்த பாட்டுக்கு வியாக்கியானம் குடுத்துட்டுருக்கிறாரு நம்ம சுவாமி ராமானுஜர். அப்போ அவர் வந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சாராம். ஆண்டாள் சொன்னேன், வாய் நேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னதா தான் இருக்குது. ஆனா, எதற்காக இத சொன்னாங்கன்னா, தான் கண்ணன் கிட்ட அடையணும் தான். ஸோ, அப்ப கண்ணனையும் அவங்க அடைஞ்சுட்டாங்க. அடைஞ்ச பிறகு இத வந்து அவங்க சமர்ப்பித்தாங்களான்னா, சமர்ப்பிக்க முடியாது. ஏன்னா, அவங்க தான் போயிட்டாங்களே! இங்க வந்து எப்படி சமர்ப்பிக்க முடியும்? வைகுந்தத்தில வேணா ஏதாவது சமர்ப்பிக்கலாமே தவிர, அழகர் கோவில் மலைக்கு நேரடியா வந்து சமர்ப்பிக்க முடியாதே! அப்போ ஆண்டாளுடைய ஆசை நிராசையா போகக்கூடாது. அந்த குழந்தை எத்தன அன்போட, பிரியத்தோட பகவானுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கா. நாம அத நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராமானுஜர் திருமாலிருஞ்சோலைக்கு போயி 100 தடா வெண்ணெயும், 100 தடா அக்கார அரிசியும் சமர்ப்பித்து, என் ஆண்டாள் சொன்னத நான் இன்னைக்கு நிறைவேத்தியிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் சமர்ப்பித்தாச்சு அப்படின்ற அந்த விவரத்த சொல்றதுக்காகவும், நேரா வந்து எங்க போனாரு அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் போனாராம். இத கண்டு உள்ளம் பூரிப்படைந்த ஆண்டாள், "அச்சா திருமேனியவும் குழைத்துக்கிட்டு முன்னே வந்து, நம் கோவில் அண்ணாவே வாரும்" அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். ஏன்னா ஒரு அண்ணன் தான் தன் தங்கையினுடைய ஆசை என்னன்றத நிறைவேத்தி வைப்பவர். அப்ப ராமானுஜர் வந்து ஆண்டாளுடைய ஆசைய நிறைவேத்தி வச்சதுனால, ஆண்டாளே வந்து "கோவில் அண்ணா" கோவில்னா ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில இருக்கக்கூடிய நமது அண்ணனே வாரும் அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்களாம். அத்தன பெருமைக்குரியவர் தான் வந்து யாரு அப்படின்னா ராமானுஜர். அத்தன பேரன்பு, ஆண்டாள் மீது பேரன்பு, பெருமான் மீது பேரன்பு. அப்படிப்பட்ட சுவாமி ராமானுஜருடைய திருவடிகளையே நாம் என்றென்றும் புகழ் பாடுவோம். இந்த பாடலையும் நாம பாடுவோம். நாம வந்து வீட்ல பூஜை பண்றப்போ, இந்த பாடல சொல்லி பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்றது ரொம்ப உகந்தது அப்படின்றத பெரியவங்க காட்டிக் குடுக்குறாங்க. வாங்க இப்ப இந்த பாடல நாம பாடிடலாம். "நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்க நான் 100 தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பரவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ."